ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நாம் இந்த வெள்ளிக்கிழமை ஜபத்தை நாம் ஏறெடுப்போம். ஆண்டவர் உதவி செய்வாராக. பரலோக பிதாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தினுடைய நிலைமைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டிய மிக முக்கியமான ஆண்டவர் காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற ஜபம் உம்முடைய சன்னிதானத்தில் எங்கள் வாயின் வார்த்தைகள் பிரிதியாக இருக்கும்படி நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த ஆண்டவரே, இந்த ஆண்டவர் நிகழ்ச்சியை பார்த்து என்னோடு கூட ஜபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு மக்களுக்காய் ஸ்தோத்திரம். அவங்களுக்கு ஜப பாரத்தை கொடுங்க ஆண்டவரே. அழுது போராடி வைராக்கியமாக திறப்பில் நின்று ஜெபிக்க ஆண்டவரே நீர் கிருபை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பாதத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, ஆமென், திறப்பில தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில நிற்க ஒரு மனிதனை தேடினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் திறப்பில நிற்காவிட்டால் அந்த தேசம் அழிந்து போய்விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த நாள்ல கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் ஜெபித்துக் கொண்டே இருப்பதினால்தான் ஆண்டவர் இந்த அளவுக்கு இந்த தேசத்தை ஆண்டவர் பாதுகாக்கிறார், தாங்குகிறார், ஆண்டவர் நடத்துகிறார். இன்னும் நாம் ஜெபிப்போம், ஆண்டவருடைய பாதத்தில் மன்றாடுவோம். ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நிச்சயமாக இந்த ஜெபங்களை கேட்டு கர்த்தர் நமக்கு நிச்சயமாக பதிலை தருவார். நாம் சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மைப்படுத்துவோம். ஆண்டவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மைப்படுத்துவோம். ஆண்டவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயரை சொல்லி அழைத்த தேவன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயரை சொல்லி அழைத்த தேவன். உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. உம் கையில் சிலைகள் இல்லையே, உம் கையில் காயங்கள் உள்ளதே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. மண்ணினாலே என்னையும் உருவாக்கின தேவன், சுவாசத்தாலே ஜீவனை கொடுத்த தேவன். மண்ணினாலே என்னையும் உருவாக்கின தேவன், சுவாசத்தால் ஜீவனை கொடுத்த தேவன். உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் எடுத்து உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் காயங்கள் ஏற்றினே.
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே உமக்கொப்பான தேவன் இல்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. பூமியின் தூளை மரக்காலா அளந்த தேவன், காற்றையும் தம் வார்த்தையால் அடக்கின தேவன். பூமியின் தூளை மரக்காலா அளந்த தேவன், காற்றையும் தம் வார்த்தையால் அடக்கின தேவன். உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் காயங்கள் உள்ளதே. உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் காயங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே உமக்கொப்பான தேவன் இல்லை. ஹல்லேலூயா. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா வைரஸ் மாறி போகும். இங்க மறந்தா எங்கே போவினா, நீங்க நினைச்சா அதி மாறி போகும். நீங்க மறந்தா எங்கே போவந்தா. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவரே நினைக்கப்பா இந்த தேசத்தை. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா வியாதி மாறி போகும். நீங்க நினைச்சா வியாதி மாறி போகும். மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா வைரஸ் போகும். நீங்க மறந்தா ஜனம் எங்கே போவப்பா. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. பாடுங்க தேவகுமாரா. ஆண்டவரே இந்த ஜனங்களை நினைச்சிருங்க. ஆண்டவரே தவறு இல்லாம இல்ல, குறைகள் இல்லாம இல்ல, குற்றங்கள் இல்லாம இல்ல. ஆண்டவரே சொந்த குமாரனை இந்த ஜனங்களுக்காக இந்த மக்களுக்காக கொடுத்தீங்களா. ஆண்டவரே கொஞ்சம் நினைச்சிருங்க. ஆண்டவரே இந்த ஜனங்களுடைய பாவங்களை மன்னியும், எங்களுடைய பாவங்களை மன்னியும்.
தேசத்தின் மேல் இறக்கவையும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கொத்து கொத்தாக மக்கள் மரித்து போய் கொண்டிருக்கிறார்களே, இந்த கொரோனா வைரஸை தடுத்து நிறுத்தும் ஆண்டவரே. இன்னும் காலங்களை கொடுங்க ஆண்டவரே. இன்னும் ஜனங்களுக்கு சத்தியத்தை கொடுக்கக்கூடிய நாட்களை ஆண்டவரே தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா வைரஸ் மாறி போகும். நீங்க மறந்தா ஜனம் எங்கே போவையா. நீங்க நினைச்சா வைரஸ் மாறி போகும். இங்க மறந்தா ஜனம் எங்கே போவப்பா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைக்கிறேன் ஆண்டவரை பார்க்காமே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா இருங்க. அன்பானவர்களே, அன்றைக்கு ஒரு குருடன் இயேசு அந்த வழியாக கடந்து போகிறார் என்று கேள்விப்பட்டு அவன் கதறினான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட்டான். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அதட்டினார்கள். ரொம்ப சத்தம் போடாதன்னு சொல்லி அவனை அதட்டினார்கள். வேதம் சொல்கிறது அவன் மிகவும் சத்தம் போட்டான். ஐயோ, எத்தனை நாட்கள் இந்த எல்லாரும் கடந்து போகிற இந்த வழி அருகே உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் பிச்சை கேட்டு என்னுடைய வாழ்க்கை வயிறை நான் கழுவி கொண்டிருக்கிறேனே, என்றைக்கு இந்த நிலைமை மாறும்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயம் என் நிலைமையை மாற்றுவார் என்று விசுவாசத்தோடு தைரியத்தோடு அவன் வேதம் சொல்லுகிறது. அவன் முன்பிலும் அதிக சத்தத்தை போட்டு தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட்டான். ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு அற்புதமானவர். அந்த வார்த்தை சத்தத்தை கேட்டவுடனே ஆண்டவர் நின்று அவனை அழைத்து வர சொல்லி, நான் உனக்கு என்ன செய்ய விரும்புகிறாய் என்று கேட்டார். ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்ற போது அவனை ஆண்டவர் உடனே சுகத்தை கொடுத்தார். என்னுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா. அவர் நினைத்தார் இந்த வைரஸ் வியாதி முற்றிலுமா இந்த ஜனங்களை விட்டு மாறி இந்த தேச மக்களுக்கு ஒரு மறு வாழ்வை கொடுக்க என் தேவனாலே ஆகும். நாம் சேர்ந்து பாரத்தோடு இந்த பாடலை பாடுவோமா? எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமாயிருந்தால் நலமாயிருக்கும். என் ஜனங்களுக்கு வருகிற தீங்கை நான் எப்படி பார்ப்பேன் என்று எரேமியா கதறி செபித்தான். என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் கூட அவன் ஆபத்து உங்கள் வாசல் அருகே வந்திருக்கிறது. அவன் பிரச்சனை உங்கள் வாசல் அருகே வந்திருக்கிறது. எங்கேயோ கேள்விப்பட்ட கொரோனா வியாதி அவன் உங்களுடைய அக்கம் பக்கத்தில் சுற்றத்தை நீங்கள் இருக்கிற இடங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நாம் இன்னும் அமைதியா இருக்கலாமா? நாம் சேர்ந்த பாடலை பாடுவோம் ஆண்டவருடைய பாதத்தில். ஓ தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா வைரஸ் மாறி போகும். நீங்க மறந்தா ஜனம் எங்கே போவோம்பா. நீங்க நினைச்சா வைரஸ் மாறி போகும். இங்க மறந்தா ஜனம் எங்கே போவோம்பா. தேவகுமாரா தேவகுமாரா நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும். பயன்படுத்துகிறீர் இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான் இது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர் இது யாருக்கு புரியும். உணவாத எண்ணில் நீர் உறவானீரே. இல்லாமல் என் உலகம் அழியாதே. உதவாத எண்ணில் நீர் உறவானீரே. இங்க இல்லாம என் உலகம் அதே. இங்க இல்லாம என்
உலகம் விழிக்காதே, நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, சொல்லுவோம். தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவரை கேட்பாப்பா, மக்களை நினைங்க ஆண்டவரே, ஜனங்களா நினைங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஜனங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினீரே, உங்க ரத்தம் ஒரு நாள் வீணாய் போகாத ஆண்டவரே. சேர்ந்து ஹல்லேலூயா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா தேசத்தை நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா வைரஸ் மாறி போகும், இங்க மறந்தா ஜனம் எங்கே போவப்பா. இங்க நினைச்சா வைரஸ் மாறி போகும், இங்க மறந்தா ஜனம் எங்கே போவப்பா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா தேசத்தை நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா இடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா தேசத்தை நினைச்சிடுங்க. உண்மை மறந்து வாழ்ந்தவன் அது உமக்கே தெரியும், உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான் உமக்கே தெரியும். மை மறுதளித்தவன் நான் இதை உலகே அறியும். மை மறந்து வாழ்ந்தவன் நான் உமக்கே தெரியும். மை மறுதளித்தவன் நான் இதை உலகே அறியும். உறவாத எண்ணில் நீர் உறவானீரே, இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத எண்ணில் நீர் உறவானீரே, இல்லாத என் பொழுது விடியாதே. இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா ஜனத்தை நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா இடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா தேசத்தை நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா கொரோனா மாறி போகும், உங்க மறந்தா ஜனம் எங்கே போவப்பா. இங்க நினைச்சா கொரோனா மாறி போகும், நீங்க மறந்தா ஜனம் எங்கே போவப்பா. தேவகுமாரா தேவகுமாரா நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா தேசத்தை நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா நினைச்சிடுங்க. அன்பானவர்களே, ஆமென். சோதோம் கொமோராவை அழிக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொன்ன போது, என்னுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமே, ஒரு முற்போக கால திட்டத்தில் உனக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆனால் இன்னொரு பக்கத்தில் சொன்னார், சோதோம் கொமோராவுடைய பாவம் தேசத்தை வந்து எட்டினது, அவருடைய அக்கிரமம் அவ்வளவு அதிகமா இருக்கிறது என்று ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசின போது, தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் என்ன செய்தான்? ஆபிரகாம் என்ன செய்தான்? வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, ஆமென். ஆபிரகாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடி நின்றான். ஆண்டவரே, தூளும் சாம்பலுமான நான் உம்முடைய பாதத்திலே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை கேட்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் மன்றாடினான். ஆண்டவருடைய பாதத்தில் மன்றாடினான். ஆண்டவரை விடாமல் பற்றிக் கொண்டான். ஆண்டவருடைய பாதத்தை அவன் பற்றிக் கொண்டான். ஆண்டவரை பார்த்து கேட்டான், ஆண்டவரே, இத்தனை நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, இத்தனை நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று கதறினான். எப்படி ஆகிலும் ஒரு முறை அல்ல, ரெண்டு முறை அல்ல, எத்தனை முறை அவன் ஆண்டவருடைய பாதத்தில் நின்றான். ஆண்டவரே, உமக்கு கோபம் வராமல் இருப்பதாக இந்த ஜனங்கள் மேல் இரக்க வையும் ஆண்டவரே, இந்த ஜனங்கள் மேல் இரக்க வையும் ஆண்டவரே என்று சொல்லி
கதறினான் தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரும் அவனுக்கு பொறுமையாய் பதில் சொல்லிக்கொண்டே வந்தார், பொறுமையாய் பதில் சொல்லிக்கொண்டு வந்தார். நம்முடைய தேசத்துல எத்தனை நீதிமான்கள் இருக்கிறார்கள், எத்தனை ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், எத்தனை கர்த்தருக்காக வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆண்டவர் நிச்சயம் மனம் இறங்குவார், தேசத்தை கர்த்தர் காப்பாற்றுவார். ஒரு பெரிய அழிவின் காற்று வீசுவதற்கு முன்பு, ஹல்லேலூயா, ஆமென், ஒரு பெரிய எழுப்புதலின் காற்று என் தேசத்தில் நிச்சயமாய் வீசும். அழிவு ஆண்டவர் தடுத்து நிறுத்துவார். அதற்கு பதிலாக அநேகர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபைகளுக்கு ஜனங்கள் ஓடி வர கர்த்தர் உதவி செய்வாராக. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்களிலே ஆமென் பர்வதமாகிய கொடுமுடியிலே ஆமென் சபை ஸ்தாபிக்கப்படும், ஆலயம் ஸ்தாபிக்கப்படும், அதனிடத்து ஜனங்கள் ஓடி வருவார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை போலவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களில் ஜனங்கள் ஆண்டவரை தேடி திரள் திரளாய் ஆமென் சபைக்கு ஓடி வர போகிறார்கள். அநேகர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட போகிறார்கள். ஒரு பெரிய எழுப்புதல் என் தேசத்தில் நிச்சயமாய் உண்டாகும். ஓ ஹல்லேலூயா. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா வயிறு மாறி போகும், இங்க மறந்தா ஜனம் எங்கே போவோம்பா. நீங்க நினைச்சா ரோனா மாறி போகும், இங்க மறந்தா ஜனம் எங்கே போவோம்பா. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா, தேவகுமாரா தேசத்தை நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அன்பானவர்களே, நம்ம எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாமா? முதலாவதாக ஆமென் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஆபத்துகளை காண்கிற மக்கள் ஆமென் ஆமென் காப்பாற்றக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது, அருமையாய் வேதம் சொல்லு, ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள், உம்மண்டை வருவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே. நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? இந்த கடைசி நாட்கள்ல ஆயிரம் லட்சக்கணக்கான மக்கள் ஐயோ இந்த சாவதற்கு முன்னதாக, இந்த அழிவுக்கு போவதற்கு முன்னதாக ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார், இயேசு எங்களை விடுவிப்பார் என்று சொல்லி திரளான மக்கள் இயேசுவை ஓடி வர ஆமென் ஸ்தோத்திரம். அவர்கள் மனம் திரும்ப இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை ஆமென் இந்த நாட்களில் கர்த்தர் உண்டு பண்ண வேதம் சொல்லுகிறது. ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். முதலாவதாக ஆமென் அநேக நாடுகளில் உள்ள மக்கள், தேசத்தில் இருக்கிற மக்கள் இந்த நாட்களில் ஆண்டவரை தேடி இயேசுவை தேடி ஒரு பெரிய மனம் திரும்புதலுக்குள்ளாய் வரும்படியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? எல்லாரும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உடைய பாதத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய பாதத்துல தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீ சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே, நீ சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ சர்வ வல்லமை உள்ளவர். உம்மால் ஆகாத ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத ஒன்றுமில்லை ஆண்டவரே. கர்த்தர் கிருபையாய் இறங்கும் ஆண்டவரே. அப்போஸ்தல நாட்கள்ல ஆண்டவரே ஜனங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவர் மாறே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் ஆண்டவரே. இந்த நாட்கள்ல பெரிய பெரிய ஆண்டவரே வல்லரசு நாடுகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கண்டுபிடித்த கருவிகள் கூட இன்றைக்கு உபயோகப்பட முடியுமா என்ற சூழ்நிலை ஆண்டவரே. பல நிலைமைகளிலே ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே என்ன செய்வது சொல்லி தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற நாட்கள்ல ஆண்டவரே லட்சக்கணக்கில் மக்கள், ஏராளமான லட்சக்கணக்கில் கோடி கணக்கிலான மக்கள் ஆண்டவன்மாரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் பிழைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆமென் ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலுக்குள்ளாய் நாங்கள் போவதற்கு என்ன செய்ய வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரை சந்திப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே இந்த நாட்களில் ஜனங்கள் கர்த்தருடைய பக்கமாய் திரும்பட்டும் அப்பா. ஆண்டவரே, எதுவோ எங்களை காப்பாற்றும் நினைத்தோம் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில் எங்களை பாதுகாக்கும் நினைத்தோம், ஆனால் எங்களுக்கு அடைக்கலமே இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் எங்கள் உயர்ந்த அடைக்கலம். எங்களை எதுவும் காப்பாற்ற முடியாது, இயேசுவே எங்களுக்கு அடைக்கலம் என்று ஏராளமான மக்கள் ஆண்டவரை தேடி ஓடி வந்து அவருடைய பாதத்தை விழுந்து ஆண்டவன் மாறே
என்ன செய்ய வேண்டும் இந்த கடைசி நாட்களில்? ஓ ஸ்தோத்திரம், வியாதிகள் பரவி கொண்டிருக்கிற நாட்களில் இயேசு என்ன சொல்லுகிறார், அவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை ஆண்டவரே அறிய, ஆண்டவரே தெரிய, கேட்க கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா. ஆண்டவரே, தேசம் எப்படி, ஆண்டவரே சமுத்திரம் எப்படி ஜலத்தினால் நிறைந்திருக்கிறதோ அது போல ஆண்டவரே ஜனங்கள் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மனம் இறங்கும் ஆண்டவரே, மனம் இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, வேதத்திலே வாசிக்கிறோமே, ஒருவரும் கெட்டு போகிறது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் அல்ல என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவனை நான் இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவனின் பட்சத்திலே வரமாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மனம் இறங்கும் ஆண்டவரே, மனம் இறங்கும் ஆண்டவரே. ஜனங்களுக்கு ஒரு உணர்வின் ஆவியை கொடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு ஒரு உணர்வின் ஆவியை தந்து ஆண்டவரே ஜனங்கள் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறதே, இனி காலம் செல்லாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, உலகத்திற்கு முடிவு, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, இனி எந்த காரியங்களுக்கும் முடிவு இல்லை ஆண்டவரே, இனி எந்த காரியங்களுக்கும் தொடர்பு இல்லை ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் முடிவை ஆண்டவரே கொண்டு வந்து விட்டீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, வேதத்தில் வாசிக்கிறது போல எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆமென். ஜெபம் பண்ணு, ஆமென். ஜாக்கிரதையாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே ராஜா. ஹல்லேலூயா. இவை எல்லாவற்றுக்கும் தப்பித்து மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் மாறுபடி ஆமென் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று வேதம் வாசிக்கிறோமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதே நேரத்தில் ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, சபைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் இது கடைசி காலம் என்று அறிகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், போதகர்களும் இந்த நாட்களை தங்களை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை விழுந்து ஒப்பு கொடுத்து ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்ளும்படியான கிருபைகளை இந்த நாட்களில் விசுவாச மக்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கு கட்டளையிடும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையாய் இறங்கும் அப்பா, கிருபையாய் இறங்கும் ஆண்டவரே, கிருபையாய் இறங்கும் ஆண்டவரே. விசுவாசிகளாக எங்களிடத்துல குறைகள் இல்லை சொல்ல முடியாது, ஊழியக்காரர்கள் எங்களிடத்துல குறைகள் இல்லை என்று சொல்ல முடியாது. பெருமைகள் ஆண்டவரே, தேவையில்லாத காரியங்கள் வாழ்க்கையில வந்திருக்கும் ஆண்டவரே. ஆனால் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் வந்துவிட்டது. இதோ அவர் வாசல் அருகே வந்துவிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒரு பெரிய மன திரும்புதலின் ஆவியை இந்த நாட்களில் ஊற்றும்படி நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் அநேக தேவைகள், அநேக சூழ்நிலைகள் எங்களுக்கு இருந்தாலும் ஆண்டவரே, எங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக இயேசு சீக்கிரமாய் வருவார், அவரிடத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற விசுவாசத்தோடு கூட கிறிஸ்தவ மக்கள், ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல போராடி ஜெபித்து தங்களை ஆயத்தப்படுத்த நீர் உதவி செய்யும்படி நாங்கள் மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் ஒரு பெரிய மனம் திரும்புதல், அதே நேரத்தில் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, ஊழியக்காரர்கள் மத்தியிலே ஆண்டவரே ஒரு பெரிய உயிர் மீட்சியை பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிடுவாராக, கட்டளையிடுவாராக. பரிசுத்த ஆவியார் உங்களிடத்தில் வரும்போது அவர் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு உணர்வின் ஆவி எங்களுக்கு கொடுக்கும் ஆண்டவரே. எங்களுடைய தவறுகளை உணர்ந்து நாங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் பலனடைய, நாங்கள் ஆயத்தப்பட, ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் ஆயத்தப்படுத்த எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை என் தேவன் தரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்படுவோப்பா. தேசத்தில் ஒரு பெரிய மனம் திரும்புதல் ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒரு பெரிய உயிர் மீட்சியை என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் 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 நிச்சயமாக என் தேவன் ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோம் என்னுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா. இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமே, கூவி கதறியே ராவும் பகலும் கெஞ்சும் ஜபம் கேளுமே, கூவி கதறியே
இரக்கத்தில் ஐஸ்வர்யமே கூவி கதறியே ராவும் பகலும் கெஞ்சும் ஜபம் கேளுமே. சேர்ந்து பாடுவோம். கூவி கதறி. எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஆண்டவரே முழு இரவு ஜபம் என்று சொல்லி வைத்து ஆண்டவரே சபை கூடி வர முடியாவிட்டாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆன்லைன்ல ஆண்டவரே பல பரிசுத்தவான்கள் பல சபைகள் இந்த நாட்களில் மன்றாடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. மன்றாடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இறங்கும் ஆண்டவரே. பரியாசம் பண்ணுகிறவர்கள் பண்ணட்டும் ஒரு பக்கம், நியாய தீர்ப்பு வருகிறது என்று சொல்லுகிறவர்கள் சொல்லட்டும் ஒரு பக்கம் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளை எழுப்பி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் மன்றாட எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. சேர்ந்து பாடுவோமா இந்த பாடலை. இறங்குமே என் இயேசுவே இரக்கத்தில் ஐஸ்வர்யமே கூவி கதறியே ராவும் பகலும் கெஞ்சும் ஜபம் கேளுமே. கூவி கதறியே ராவும் பகலும் கெஞ்சும் ஜபம் கேளுமே. நித்தம் எமக்கா பரிந்து பேசும் நல்லிரவின் நண்பனே அன்பின் பிதா முன்னில் இன்று ஜெபித்திடும் அன்பர் ஜபம் கேளுமே. நித்தம் எமக்கா பரிந்து பேசும் நல்லிரவின் நண்பனே அன்பின் பிதா முன்னில் இன்று ஜெபித்திடும் அன்பர் ஜபம் லுமே. இறங்குமே என் இயேசுவே இரக்கத்தில் ஐஸ்வர்யமே கூவி கதறியே ராவும் பகலும் கெஞ்சும் ஜபம் கேளுமே. கூவி கதறியே ராவும் பகலும் கெஞ்சும் ஜபம் கேளுமே. அன்று நீவே ஆழிவை கண்டே அன்பரே இறங்கினீரே. யோனா உரைத்த ஆலோசனை தந்து ஏழை ஜபம் கேளுமே. அன்று நீவே ஆழிவை கண்டே அன்பர் இறங்கினீரே. யோனா குறைத்த ஆலோசனை தந்து ஏழை ஜபம் கேளுமே. இறங்குமே என் இயேசுவே இரக்கத்தில் ஐஸ்வர்யமே கூவி கதறியே ராவும் பகலும் கெஞ்சும் ஜபம் கேளுமே. கூவி கதறியே மகளுமே செஞ்சும் ஜபம் கேளுமே. எத்தனை துன்பம் சாகித்து மீட்டி எல்லாமே வீணாகுமோ. அத்தி மரத்தின்று இறங்கினீரே அன்பர் ஜபம் கேளுமே. எத்தனை துன்பம் சாகித்து மீட்டி எல்லாமே வீணாகுமோ. அத்தி மரத்தன்று இறங்கி நீ அன்பர் ஜபம் கேளுமே. இறங்குமே என் இயேசுவே இரக்கத்தில் ஐஸ்வர்யமே கூவி கதறியே ராவும்
அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து இந்த நாட்களில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் கிருபையா இறங்குவாராக, கர்த்தர் கிருபையா இறங்குவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆமென் கொரோனா ஆமென் வைரஸ் கண்டு ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய அரசாங்கம் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு ஆமென் ஸ்தோத்திரம் நீங்கள் வீடுகளில் இருக்க வேண்டும், நீங்கள் பத்திரமா இருக்க வேண்டும், உங்களுக்கு இந்த வியாதி பரவிடக்கூடாதுன்னு சொல்லி 144 தடை உத்தரவு போட்டு அநேகர் நாம் வீடுகளில் இருக்கிறோம். ஆனால் ஒரு பக்கம் நம்மை வீடுகளில் இருக்க சொல்லுகிற இந்த அந்த அரசாங்கம் இன்னொரு பக்கத்தில் மருத்துவர்கள் கண்டிப்பாக ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டும். காரணம் என்ன? இந்த கொரோனா வியாதி பரவாமல் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக டாக்டர்ஸ், நர்ஸ் இவர்கள் வீடுகளில் இராதபடிக்கு அவர்கள் வந்து கண்டிப்பாக சேவை செய்ய வேண்டும் என்று என்னுடைய பிள்ளைகளை அரசாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, விசேஷமாக இந்த நாட்டில் ஜனங்களை காப்பாற்றும்படி ஒவ்வொரு ஆஸ்பத்திரிகளிலேயும் போராடி கொண்டிருக்கிற டாக்டர்ஸுக்காக, நர்ஸுக்காக 144 தடை உத்தரவை கடைபிடிக்கிறார்களா என்று காவல் காக்கிற பாதுகாவலர்களுக்காக, காவல்துறைக்காக, துப்புரவு தொழிலாளருக்காக, பணியாளர் பத்திரிகையாளர்களுக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும், அவளை நீர் பாதுகாக்க வேண்டும். அவங்க இருந்தால்தான் ஆண்டவரே நோயாளிகளுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட வேண்டும். அன்பானவர்களே, கடந்த நாட்களில் நடந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சில நிகழ்வுகளை நாம் நியூஸ்ல பார்க்கிறோம், நாம் கேள்விப்படுகிறோம். ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டிருக்கிற டாக்டர்ஸ் அநேகர் இந்த கொரோனா வியாதினாலே பாதிக்கப்படுகிறார்கள். சமீபத்தில் சைமன் என்ற ஒருவர் அவர் மரித்து போனார். ஒரு வெளிநாட்டில் ஒரு இடத்துல கிட்டத்தட்ட அந்த ஆஸ்பத்திரியில் கொடுத்து கொண்டிருந்த அநேகர் அப்படிப்பட்ட வியாதியிலே அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். அன்பானவர்களே, தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து காவல்துறை வெளியிலே நின்று இரவு பகலாக ஊரடங்கு உத்தரவை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற காவல்துறையினர் அவர்களும் சிலர் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நமக்காக இப்படிப்பட்ட வேலைகளை செய்கிற அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. துப்புரவு தொழிலாளர்கள் ஒவ்வொரு இடங்களில் போய் துப்புரவு செய்து கொண்டிருக்கிறார்களே, சேர்ந்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கூட உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் போராடி ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தன்னையும் பார்க்காமல், தன் குடும்பத்தையும் பார்க்காமல் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நல்ல உள்ளத்தோடு கூட ஒவ்வொரு டாக்டர்ஸும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட மக்களோடு நெருங்கி அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, கண்ணீரோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம், பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவர்களுக்கு குடும்பம் உண்டு, அவர்களுக்கு மனைவி பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, ஐயோ ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்கள் அலுவலகத்தை முடித்துவிட்டு தன்னுடைய வீடுகளுக்கு தானே கடந்து செல்கிறார்கள். ஆண்டவரே, விசேஷமாக இப்படி உள்ள டாக்டர்ஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் பணி செய்யும் போது இந்த கொரோனா வைரஸ் அவரை நெருங்கக்கூடாது, அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும், அவர்கள் தப்புவிக்கப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே அவருக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை ஆண்டவரே நீர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு டாக்டர், நர்ஸுகளுக்கும் ஆண்டவரே சரியான உடை, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த நோய் தொற்று அவர்களை பற்றாதபடிக்கு அவர்கள் சரியான உடை, கை க்ளோஸ், ஆண்டவரே ஸ்தோத்திரம், முக கவசங்களை அணிந்து கொண்டு எப்பொழுதும் அவர்கள் ஆண்டவரே ஷார்ப்பாக தன்னுடைய காரியங்களை செய்ய அவளுக்கு வேண்டிய கிருபைகளை, ஆண்டவரே திறமைகளை, அவளுக்கு வேண்டிய ஆண்டவரே ஸ்தோத்திர கிருபை என் ஆண்டவராக இயேசு தரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா. அவர்களுடைய அளவில்லாத பாதுகாப்பு தேசம் முழுவதும் ஆண்டவரே, உலக நாடுகளிலும் ஆண்டவரே, இந்தியா தேசத்துல ஒவ்வொரு தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு ஆஸ்பத்திரிகளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே சகோதரனுக்காக, சகோதரிக்காக கொரோனாவிலே பாதிக்கப்பட்ட கை குழந்தை, ஆண்டவரே சிறு குழந்தை, பிறந்த குழந்தை கூட ஆண்டவரே கொரோனாவுடைய பாதிப்பு, அதற்காக நின்று ஆண்டவரே தன்னுடைய சொந்த சகோதரன் சகோதரியை போல ஆண்டவரே பணி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு டாக்டர்ஸுக்காய், நர்ஸுக்காக
உம்முடைய சமூகத்துல நான் மன்றாடி ஜெபிக்கிறேன் அப்பா. அது கண்களுக்கு புலப்படாத ஒரு வைரஸா இருக்கலாம், ஆனால் என்னுடைய ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பு எதுவுமே மறைவு கிடையாது ஆண்டவரே. எல்லாம் உமக்கு முன்பாக வெளியரங்கமா இருக்கிறது வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களை காப்பாற்றும்படி ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நீர் அரணாய் இருக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தினாலே இப்படி பாதிக்கப்பட்டு அங்கலாய்க்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக பரிதவிக்கிற ஆண்டவரை, இரவு பகலாக தூக்கமின்மையின்றி உழைக்கிற, ஆதாரங்களை ஒதுக்கி ஆண்டவரை போராடுகிற ஆண்டவரே, டாக்டர்ஸ்காய் நர்ஸுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்கள் மேலுடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. அவர்களை எந்த நோய் தொற்றும் தொடக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரே, சபை மக்கள் நாங்கள் சேர்ந்து போராடி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ் லார்ட், ஜீசஸ் லார்ட், ஜீசஸ் லார்ட். ஆண்டவரே, இரவு பகலாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, காவல் பணியை செய்து கொண்டிருக்கிற காவல் துறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லும் பகலாக ஆண்டவரே வீதிகளில் நின்று கொண்டு ஆண்டவரே தூக்கம் இல்லாமல் ஆண்டவரே ஊரடங்கை பாதுகாத்துக் கொண்டு ஆண்டவரே ஜனங்களையும் சட்டத்தின் நேராய் ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கிற காவல் துறையினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர் எல்லாரும் எங்களுடைய நண்பர்கள் ஆண்டவரே. அவர் எல்லாவற்றையும் சரியாய் செய்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அரசாங்க சட்டத்துக்கு ஆண்டவரே ஜனங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக ஆண்டவரே சோத்திர இடைவேளை விட்டு ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே அந்த காரியங்களை கடைபிடிக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெளிநாடுகளிலே சில இடங்களிலே ஆண்டவரே அமெரிக்கா போன்ற தேசங்களிலே இந்த ஊரடங்கை எதிர்த்து ஜனங்கள் ஆண்டவரே பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. இது எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு காரியம் ஆண்டவரே. கர்த்தர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜனங்களுக்கு இந்த ஊரடங்கு உத்தரவை புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தை ஆண்டவரை புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இது எவ்வளவாய் ஜனங்களை தாக்கிக் கொண்டிருக்கிறது, எவ்வளவாய் ஜனங்களுக்கு ஆண்டவரை எழும்பிக் கொண்டிருக்கிறது என்பதை, இந்த நோய் தொற்றினுடைய அகோரங்களை ஆண்டவரை ஜனங்கள் அறிந்து புரிந்து ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு அரசாங்கத்துக்கு அனுகூலமாய் இருக்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஜனங்கள் இந்த நோய் தொற்றை புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நோய் தொற்றை புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, டாக்டர்ஸ் சோதனை இப்படிப்பட்ட நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு மரிக்கும் போது தன் உயிரையே பணயம் வைத்து ஆண்டவரே அவர்கள் தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் போது ஆண்டவரே அவருடைய அடக்க ஆராதனைகளுக்கு ஆண்டவரே அந்த அடக்கம் பண்ணுகிற அந்த நிகழ்வுகளுக்கு ஆண்டவரே தேசம் மக்கள் ஜனங்கள் எதிர்த்து நிற்காமல் அதை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அதை புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அவருடைய கரத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. இப்படி ஆண்டவரே டாக்டர்ஸ் கொரோனாவிலே பாதிக்கப்பட்டு மரிப்பார்களானால் அவர்களுக்கு நான் என்னுடைய கல்லூரி வளாகத்தில் நான் இடம் தருகிறேன் என்று ஆண்டவரே துணிவான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்காக ஆண்டவரே விஜயகாந்த் அவர்களை அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. அதுபோல நல்ல உள்ளங்களை இந்த நாட்களிலே ஆண்டவரே எழுப்பும் ஆண்டவரே. ஒரு புரிந்து கொள்ளுதலை ஜனங்களுக்கு நீர் கொடும் ஆண்டவரே. அப்பா, ஏதோ அரசாங்கம் ஆண்டவர் திட்டம் போடுகிறது, ஆமென், இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது சொல்லி குறை சொல்லிக் கொண்டிருக்காதபடி ஆண்டவரே நாம் எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைத்து இந்த அவசர காலத்திலே இந்த கொரோனாவை எப்படியாவது நம்மை விட்டு விலக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு மனதை ஆண்டவரே தமிழ்நாட்டிலேயும் ஒவ்வொரு மாநிலங்களையும் இந்தியா தேசத்திலேயும் ஆண்டவரை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, விசேஷமாக எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்கள்ல 144 தடை உத்தரவு ஒரு பக்கம் இருந்தாலும் அநேகர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள், பணம் இல்லாமல் இருக்கிறார்கள், வீட்டு தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல் இருக்கிறார்கள், தெருக்களிலே குடிசை போட்டு வாழ்கிற எத்தனையோ பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள். யாராவது வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டார்களா என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். அனுதின
தின கூலியை வாங்கி சாப்பிடுகிற மக்கள் எத்தனை பேர். அன்பானவர்களே, இந்த கட்டட வேலைகள் நாம் நின்று விட்டபடினாலே மேஸ்திரி, சித்தால், கூலி வேலை செய்கிறவர்கள், ஆமே ஸ்தோத்திரம், இந்த தச்சர்கள், மர வேலை செய்கிறவர்கள், இந்த மாதிரி நாட்கள்ல வேலை இல்லாததினாலே பல விதங்களிலே மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மிகவும் வறுமை கோட்டுக்குள் கீழே போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, கர்த்தர் அவர்களை காப்பாற்றும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து ஜெபிப்போமா. பணம் வைத்திருக்கிறவர்கள், அதிகமான கோடிகளை வைத்து இருக்கிறவர்கள், சோதர மனிதன் மரித்தால் அவன் ஒன்றும் கொண்டு போவதே இல்லை. எத்தனை கோடிகளை அவன் வைத்திருந்தாலும் என்னுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் மரிக்கும் போது எந்த ஒரு கோடியையும், ஒரு 100 ரூபாவை கூட அவன் எடுத்துக்கொண்டு போவதே இல்லை. நாம் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, கோடி கோடியாய் நிலங்களையும் பணங்களையும் வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவரே, அன்றைக்கு யோசேப்பு எகிப்திலே, ஆண்டவரே, பசி என்று வந்து கேட்ட மக்களுக்கு ஆகாரங்களை கொடுத்து 7 வருஷம் பஞ்சத்திலே அந்த எகிப்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் மக்களையும் அந்த எகிப்திய மக்களையும் காப்பாற்றினானே. ஆண்டவரே, அந்த நல்ல உள்ளத்தை தொழில் அதிபர்களுக்கு, ஆண்டவரே, பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், ஆண்டவரே, பெரிய பெரிய ஆண்டவரை தொழில் செய்து, ஆண்டவரை, கோடி கணக்கிலே பணங்களை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, மக்களை, உயிரை குடித்துக் கொண்டிருக்கிற கொரோனாவிலே மக்கள் மரித்துக் கொண்டிருக்கும் போது பணத்தை ஒரு பெரிய மதிப்பாக வைத்து, ஆண்டவரே, இத்தனை கோடிகளுக்கு நான் சொந்தக்காரன் என்று சொல்லிக் கொண்டிருக்காதபடி, ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் கர்த்தர் உணர்த்தி ஏழை மக்களுக்கு தேவையானவைகளை அவர்களே செய்யும்படி, ஆண்டவர் உணர்வை கட்டளையிடும்படி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை லாரி ஓனர்களாய் இருக்கிறார்களப்பா, எத்தனை ஏக்கர் நிலங்களுக்கு சொந்தக்காரர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எத்தனை பினாமிகள் பேரிலே பணங்களை சேர்த்து வைத்திருப்பார்கள். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு தேர்தல் வரும்போது, ஆண்டவரே, எவ்வளவு பணங்கள் கொட்டி ஜனங்களிடத்தில் தான் ஜெயிப்பதற்காக செலவிடப்படுகிறதப்பா. ஆண்டவரே, அந்த பணங்களை, ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஆண்டவரை வைத்திருக்கிற எத்தனையோ பண முதலைகள், ஆண்டவரே, ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆண்டவரே, பணக்காரருடைய பட்டியல்களிலே எத்தனையோ பேர், ஆண்டவரே, முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார்களே. இயேசுவின் நாமத்தினாலே இறங்கும் அப்பா. ஆண்டவரே, பணங்களை வைத்திருக்கிற, ஆண்டவரே, கிறிஸ்தவர்கள், ஆண்டவரே, பணங்களை வைத்திருக்கிற கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் ஏழை மக்களுக்கு என்று அள்ளி இந்த நாட்களில் தாராளமாய் கொடுக்கும்படி உள்ளங்கள்ல கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே, நான் பசியாயிருந்தேன், நீர் எங்களுக்கு ஆகாரம் கொடுத்து, நான் வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தேன், நீர் எங்களுக்கு வஸ்திரங்களை கொடுத்தீர்கள். பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகத்தாமை தோற்றம் முதல் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட சந்தோஷத்தில் பிரவேசிங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, எல்லா மக்களுக்கும் நல்ல ஒரு தாராள மனப்பான்மையை கர்த்தர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சகோதர குடும்பங்களை உள்ளவர்கள், குடும்பங்களை உள்ளவர்களை தாங்கட்டும். நான் உன்னை தீக்கட்டுனாய் விடு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீரே. ஒருவரும் பசியினாலே, ஆண்டவரே, ஒருவன் மரிப்பானே ஆனால் இந்த ஜெகத்தையே அழித்திடுவோம் என்று, ஆண்டவரே, கவிஞன் பாடினானே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பசியினால், தாகத்தினால் வட இந்தியாவிலே, ஆண்டவரே, பல மாநிலங்களிலே மக்கள் மரித்து விடாதபடி ஆண்டவர் கிருபையாய் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக அன்பானவர்களே, இன்னொரு குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பானவர்களே, விசேஷமாக தன் சொந்த குடும்பத்தில் இருந்தால் அது எவ்வளவு கஷ்டமானாலும் ஜனங்கள் சகித்துக் கொள்வார்கள். ஆனால் பலர் வேலை நிமித்தமாய், பல சூழ்நிமித்தமாய், பல ஊர்களுக்கு, நாடுகளுக்கெல்லாம்
தூரமாய் சென்று விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் வருவது எவ்வளவு கடினமாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்கு பணமெல்லாம் செலவழிந்து போன நிலைமையிலே இருக்கிறார்கள். அன்பானவர்களே, குறிப்பாக நான் சொல்ல விரும்பவில்லை. நம்முடைய மீனவ சமுதாயத்தில் உள்ள மக்கள் கூட மீன் பிடிக்கும்படியாக பல ஊர்களுக்கு போய் பல இடங்களுக்கு போய் சோத்திரம் சவுதி அரேபியா இப்படிப்பட்ட நாடுகளில் இருக்கிறதான சூழ்நிலைகள் அல்லேலூயா கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பாராக. பல தேசங்களிலே பல இடங்களிலே வட இந்தியா மக்கள் தமிழ்நாட்டிலே இப்படிப்பட்ட இடங்களிலே சிக்கி இருக்கிற கர்த்தருக்கு சோத்திரம் மக்கள் தன் சொந்த கிராமங்களுக்கு போக வேண்டும், தன்னுடைய சொந்த ஊர்களுக்கு போக வேண்டும், தன் சொந்த இடங்களுக்கு போக வேண்டும். ஆமென் ஸ்தோத்திரம். அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தன்னுடைய மனைவி பிள்ளைகளை விட்டு ஆண்டவரே பல கிராமங்களிலே ஊர்களிலே வெளிநாடுகளிலே ஆண்டவரே பார்க்க முடியவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக, கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக, கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக, கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களாம் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பத்தக்கதாக, அவர்கள் சரியான இடங்களுக்கு வரத்தக்கதாக, அவர்கள் குடும்பத்தோடு கூட சேரும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல அனுகூலங்கள் நல்ல வாசல்கள் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் திறக்கும்படி ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் கிருபையா இறங்குவாராக. அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சில ஜெப குறிப்புகளுக்காக ஆமென் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா ஜெப குறிப்புகளையும் நாம் ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை. ஹல்லேலூயா. ஆனாலும் சில ஜெப குறிப்புகளை ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. ஆமென். செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு சேர்ந்து பாடுவோம். பின்னோக்கி சென்றதையா, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கரலடி போடும். ஹல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, சொல்லுவோம். உம்மாலே எல்லாம் கூடும். நன்றி ராஜா. கூடாதது ஒன்றுமில்லை. ஆமே. கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஆமே. கூடாதது இயேசுவே ஒன்றுமில்லை, உம்மால் ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, சொல்லுவோம். மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா, சொல்லு. மறுபடி வருவீரையா இயேசுவே, ஒரு மாற்றம் தருவீரையா. ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். நந்திலா. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கரவடி போடும். ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லை,
அது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சேர்ந்து சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. அம்மே கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். நன்னிலா கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சேர்ந்து கூடுமே, எல்லாம் எல்லாம் கூடாதது அமே ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உன் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. சொல்லு, உன் நாமம் சொன்னால் போதும், நன்றிலா பேய்கள் ஓடுதையா. உன் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. சேர்ந்து உன் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. அம்மே கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சேர்ந்து சொல்லுவோமே, கூடுமே, எல்லாம் கூடுமே, கூடா இல்ல. சேர்ந்து போனோம். ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே. சேர்ந்து வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தினீரே. கற்பாறை கண்மலையில் தீரையா, கற்பாறை கண்மலையை நீரோச்சாய் மாற்றினீரே. சென்று கூடுமே, எல்லாம் கூடுமே. கரங்களை தட்டி கூடாதது ஒன்றுமில்லை, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். திரும்ப கூடுமே, எல்லாம் கூடுமே. ஹல்லேலூயா. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நல்ல உற்சாகமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். இன்னும் சேர்ந்து ஆமென் சில குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷமா ஆமென் நாம் டாக்டர்ஸ்க்காய், நர்ஸுக்காய், காவல்துறைக்காய் ஜெபித்தோம். அன்பானவர்களே, விசேஷமாக துப்புரவு பணியாளருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் ஆமென் நம்முடைய தேசத்தை துப்புரவு பண்ணல அப்படின்னா அவ்வளவுதான். நம்ம வெளியில நடமாட முடியாது, வெளியில இருக்க முடியாது, ஏங்க வீடுகளில் கூட இருக்க முடியாது, ஜன்னலை திறக்க முடியாது, அவ்வளவா இருக்கும். வியாதிகள் மிகவும் வேகமாக பரவிவிடும். அல்லேலூயா. ஆனால் அந்த துப்புரவு தொழிலாளர்கள் ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் போடுகிற தெருவில் இருக்கிறதான குப்பைகள் எல்லாவற்றையும் சேர்த்து வாரிக்கொண்டு ஆமென் சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறார்களே, அவர்களுக்காக நீங்களும் நானும் ஜெபம் பண்ணக்கூடாது? அவர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் என்பது அல்ல, அவர் எல்லாரும் நம்முடைய சகோதர சகோதரிகள். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக பத்திரிகையாளர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பத்திரிகையாளர்கள் தான் அந்த நியூஸ் எல்லாம் சேகரித்து அவன் என்ன நடக்குதுன்னு சொல்லி
சொல்லி நம்முடைய டிவிகளை பார்த்து அறிந்து கொள்வதற்கு பத்திரிகையாளர்கள் தான் மிகவும் முக்கியமாக இருக்கிறார்கள். அந்த பத்திரிகையாளர்கள் பாருங்க, ரோட்ல அங்க இங்குமா என்ன நடக்குது சொல்லி ஒவ்வொரு காரியங்களுக்கு அலைந்து தெரிந்து செய்திகளை சேகரித்து கொண்டு வந்து நியூஸ்ல போட்டு நம்ம அழகா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஃபேன் காத்துல உட்கார்ந்து அந்த நியூஸ் எல்லாம் நல்லா கேட்டுட்டு, ஓஹோ இந்த இடத்துல கொரோனா பரவி இருக்குதா, இவன் இந்த இடத்துல ரெட் அலர்ட் கொடுத்துருக்கிறானா, இந்த இடத்துல ஃப்ரீயா போலாம் வரலான்னு சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிலாம் நம்ம நினைப்போம். அதுக்கு காரணம் எல்லாம் வெயிலையும் பல சூழ்நிலைகளையும் நின்று கொண்டிருக்கிற மக்கள். ஹல்லேலூயா. பத்திரிகையாளர்களுக்காக நாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, துப்புரவு தொழிலாளர்களுக்காக ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, விசேஷமாக இந்த 2 மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. விசேஷமாக ஆண்டவரே, இந்த துப்புரவு தொழிலாளர்கள் ஆண்டவர் இந்த ஊர்ல இருக்கிற அந்த குப்பைகளையும் அதை எதையுமா ஜனங்க போடுறதெல்லாம் வாரி ஆண்டவரே ஸ்தோத்திரம், எத்தனையோ ஆண்டவரே வியாதிகள் பரவிவிடக்கூடாது என்று சொல்லி தங்களை காத்துக்கொள்ள எத்தனையோ பேர் வீடுகளில் மிக பத்திரமா இருக்கிறார்கள். கைக்ளோஸ் போட்டு ஆண்டவர் மவுஸ் அணிந்து முகக்கவசம் அணிந்து ஆண்டவர் தன் வீடுகளிலேயே இருக்கிற மக்களை எவ்வளோ பேரை பார்க்கிறோம் ஆண்டவர். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவரே தெருக்களிலே ஆண்டவர் போடப்படுகிற குப்பைகளை அள்ளி வாரி, ஆஸ்பத்திரியில் போடப்படுகிற குப்பைகளை அள்ளி வாரி ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் பரவி கொண்டிருக்கிற நாட்களிலே தங்களுடைய ஜீவனையும் அற்பமாய் எண்ணி ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே தெருக்களிலே ஆண்டவரே நடமாடி காரியங்களை சேகரித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், வீட்டையும் தேசத்தையும் சுத்தம் செய்து தெருக்களையும் சுத்தம் செய்து பாடுபட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த துப்புரவு தொழிலாளர்களை நினைக்கிறோம் ஆண்டவரே, நினைக்கிறோம் ஆண்டவரே. இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே, ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமே. இந்தியா முழுவதும், தமிழ்நாடு, ஒவ்வொரு மாநிலங்களிலே இப்படிப்பட்ட வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களை கர்த்தரின் காவல் காக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உன்னை காக்கிற உறங்குவதும் இல்லை, தூங்குவதில்லை. ஓ ஸ்தோத்திரம், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை துப்புரவு தொழிலாளராக இருந்தாலும் நீ பயப்படாதே. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவன் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ சோர்ந்து போகாதே. இயேசுவை நினைத்துக்கொள். அவர் உன்னை காப்பாற்றுவார், அவர் உன்னை நடத்துவார், அவர் கூடவே இருப்பார். அல்லேலூயா. அந்த துப்புரவு தொழிலாளர் எல்லார் மேலும் உம்முடைய கிருபை இறங்கட்டும் அப்பா, உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா, உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா, உம்முடைய தயவு இறங்கட்டும் ஆண்டவரே. கண்ணோக்கி பார்ப்பீராக, கண்ணோக்கி பார்ப்பீராக. ஜீசஸ் லார்ட் ஆல்மைட்டி. அல்லேலூயா. ஆண்டவர் விசேஷமாக ஆண்டவர் இந்த பத்திரிகையாளருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் வீடுகளில் உட்கார்ந்து எல்லாரும் எங்கெங்க என்னென்ன நடக்குது சொல்லிடாங்க ஈஸியா கேட்டுக்கொண்டிருக்கிறோமே ராஜா. ஆண்டவரே, முதலமைச்சர் அறிக்கை எடுக்கிறார் என்று சொன்னார், ஆண்டவரே பிரதம மந்திரி ஒரு காரியத்தை ஆண்டவரே சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த பத்திரிகையாளர்கள் தான் புறப்பட்டு சென்று ஆண்டவர் அந்த இடங்களில் செய்திகளை சேகரிக்கிறார்கள். ஆண்டவரே, நாட்டு மக்கள் எப்படிப்பட்ட நிலைமையில போய் கொண்டிருக்கிறார்கள், யாரெல்லாம் எங்கு பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளை ஆண்டவரே சூழ்நிலையில் எல்லாம் எங்களுக்கு டிவியில ஆண்டவரை தெரிவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு டிவி சேனலுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, சமீபத்தில் ஒரு டிவி சேனல் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு ஆபீஸ்ல கொரோனா என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், வேலை செய்து கொண்டிருக்கிற கொரோனா எப்படி அவர்கள் அந்த செய்தியை அவர்கள் வெளியிட முடியும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த பத்திரிகையாளர் நியூஸ் சேகரிக்கிறவர்கள் நியூஸ் சேனல் நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்கும் ஆண்டவரே, மனம் இறங்கும் ஆண்டவரே. அவர்களும் எங்களுடைய மக்கள் தான் ஆண்டவரே. அவர்கள் வேறு கிருபையை ஊற்றும் ஆண்டவரே. அவள் இந்த கொரோனா வைரஸ் நெருங்காதபடி கர்த்தர் காக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த கரங்களை தாழ்த்துகிறோம், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னுடைய பிள்ளைகளை மிக மிக முக்கியமான ஒரு ஜெப குறிப்பை நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமென். தேசத்துல ஆமென் எல்லாருக்கும் மிகவும் பொருளாதாரத்துல ஆமென் இந்தியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தமிழ்நாடு பல மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நெருக்கம் இந்த நாட்கள்ல ஸ்தோத்திர சமுதாயத்துல தேசத்துல வரப்போகிறது. அல்லேலூயா. ஆனாலும் கூட ஆமை நம்முடைய அரசாங்கமும் தமிழ்நாடு ஆமை கவர்மெண்ட்டும் மத்திய கவர்மெண்ட் அரசாங்கம் முனைந்து அப்படிப்பட்ட சூழ்நிலை வரக்கூடாது என்று வேகமாக தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, வேலைக்கு போகாமல் வீடுகளில் இருக்கிறார்கள். அவருடைய தேவையெல்லாம் எப்படி சந்திக்கப்படும்? ஆமீன். வேலைக்கு போனாலே பணம் பத்தாத நிலைமையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னும் ஆமீன் இப்படிப்பட்ட சூழ்நிலை அவர்களுக்கு பொருளாதார பாதிப்புகள் வருமே. அதுக்காக நாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, பொருளாதார பாதிப்புக்குள்ளாக எங்கள் தேசம் போகக்கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு குடிமகனும் ஆண்டவரே பொருளாதார பாதிப்புக்குள்ளாக போகக்கூடாது. அவருடைய வீட்டிலே உள்ள பிள்ளைகளை கவனிப்பதற்கு, பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் சேர்ந்து ஜெபிங்க. தேவனுடைய பிள்ளைகளே சேர்ந்து ஜெபிங்கள். இந்த ஜெபத்தில் இருக்கிற நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாட்களில் இந்தியா தேசம் பொருளாதாரத்தில் சரிந்து விடக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே பொருளாதார பற்றாக்குறைகள் வரக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு பக்கத்தில் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு
ஆண்டவரே பல கருவிகளை வாங்க வேண்டும் ஆண்டவரே, முகக்கவசங்களை வாங்க வேண்டும் ஆண்டவரே, பல ஆஸ்பத்திரிகளை ஆயத்தப்படுத்த வேண்டும், பல மருந்து ஆண்டவரே தேவைகள் நிறைய இருக்கிறது ஆண்டவரே. இயேசுவே இவைகளுக்கெல்லாம் பணங்கள் தேவை ஆண்டவரே. ஒரு பக்கம் அரசாங்கத்துக்கு பணம் தேவை ஆண்டவரே, மாநிலங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பணம் தேவை, நிதி தேவை ஆண்டவரே. ஐயா இன்னொரு பக்கத்திலே ஒவ்வொரு தனிப்பட்ட குடிமகனும் ஆண்டவரே தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு பொருளாதார தேவை வேண்டும் ஆண்டவரே. கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. வேலைக்கு போகும்போது தன்னுடைய பிள்ளைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்ற முடியாத தகப்பன்மார் ஆண்டவரே, தன் குடும்பத்தை சரியா நடத்த முடியாம கொஞ்சம் வருமானத்திலே தள்ளாடி கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே, நாங்கள் விட மாட்டோம் ஆண்டவரே, நாங்கள் உடைய பாதத்திலே செபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த ஆட்டோக்கள் ஓடாததினாலே ஆட்டோ ஓட்டுநர்கள் பாதிக்கப்படுகிறார்களே ஆண்டவரே. ஸ்தோத்திரம், மீன் பிடிக்க ஆண்டவரே செல்ல முடியாத தடை இருக்கிறபடினாலே ஆண்டவரே மீனவ சமுதாயத்தின் ஆண்டவரே மக்கள் பாதிக்கப்படுகிறார்களே ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் கட்டட வேலை செய்கிறவர்கள் ஆண்டவரே, பல தொழில் செய்கிறவர்கள் ஆண்டவரே வீட்டிலே முடங்கி கிடக்கிறார்கள் ஆண்டவரே. எத்தனை நாட்கள் குடும்பத்தை நடத்த வேண்டிய வருமானம் அவர்களுக்கு இருக்கும் ஆண்டவரே, எத்தனை நாட்கள் பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படும் ஆண்டவரே. கர்த்தர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஐயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெளியில போய் யார்கிட்டயாவது கேட்டு வாங்கி சாப்பிடுறதுக்கும் கூச்சப்படுகிற மக்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. யார்கிட்டயாவது போய் கடனை கேட்பதற்கும் கூச்சமா இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. இது நிமித்தமாக ஆண்டவரே குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த தேசத்தில் பொருளாதாரத்தினாலே ஆண்டவரே என் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, என் ஜனங்கள் பாதிக்கப்படக்கூடாது ஐயா. முகமரியாத மக்கள் பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே கர்த்தர் அவர்களுக்கு மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. தகப்பனே தகப்பனே தகப்பனே, பொருளாதார சரிவு எங்கள் இந்தியா தேசத்துக்கு வரக்கூடாது ஆண்டவரே. தமிழ்நாட்டுக்கு வேண்டிய அத்தனை தேவைகளும் ஆண்டவரே சந்திக்கப்படுவதாக. இந்த நாட்கள்ல நல்ல நிர்வாகம் ஆண்டவர், நல்ல திறமை உள்ளவர்கள் ஆண்டவரே, நல்ல பொருளாதார நிபுணர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. அல்ல தேசத்தை எடுத்து நிமிர்ந்து நிற்க வைக்கக்கூடிய அல்ல ஆலோசனைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கிடைப்பதாக கரங்களால் படிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறதே பஞ்ச காலத்தில் அவர் உன்னை திருப்தி ஆக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ராஜா. அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஆண்டவரை இலை உதிராதிருக்கிறவர் மரத்தை போல இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைகளுக்காக, விசுவாசிகளுக்காக, ஊழியக்காரர்களுடைய குடும்பங்களுக்காக இந்த ஜெபத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்கும் அப்பா. உம்முடைய வேதத்தை சுமந்து பிரசங்கித்துகிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஒரு நாள் கூட ஆண்டவரே பட்டினி என்பது வரக்கூடாது, குறைவு என்பது வரக்கூடாது. வேதம் சொல்லுகிறதே ஆண்டவர் கர்த்தர் நீதியை செய்கிற தேவன், ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் வாசிக்கிறோமே ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தவர், சூறை செடியின் கீழே படுத்துக் கொண்டிருந்தவனை தட்டி எழுந்திரு புசி என்று சொல்லி தூதனை அனுப்பி போஷித்தவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாச மக்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மையே நம்பி இருக்கிறார்கள், இரவு பகலாக ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே. கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. என் அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா, விசுவாச மக்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு ரத்தத்தை ஊற்றுகிறோம். அல்லேலூயா. அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. இஸ்ரவேல் மக்களை ஆண்டவரை போஷிப்பதற்காகவே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு யோசேப்பை எகிப்தில் அதிபதியாய் மாற்றி ஆண்டவரை பஞ்சம் வரும்போது இஸ்ரவேல் மக்களை கோசேன் என்ற தேசத்தில் கொண்டு போய் அவர்களை ஆசீர்வதித்தீரப்பா. அந்த ஜனத்தை பெருக செய்தீர் ஆண்டவரே. அது போல தேசத்தில் சூழ்ந்திருக்கிறதான இந்த இருளின் மத்தியிலே ஆண்டவரே எங்க கிறிஸ்தவ மக்களுக்காக ஜெபிக்கிறோம், விசுவாசிகளுக்காக, குடும்பங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபங்கள் ஏறெடுக்கிறோம்
எடுக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அவர்கள் போஷிக்கப்படுவார்களாக. மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய வகையில அவருடைய கரங்களை இயேசுவின் நாமத்தில் பலப்படுத்துவீராக ராஜா. உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக விசுவாச மக்கள், கிறிஸ்தவ மக்களுடைய விசுவாசங்கள் இந்த நாட்களில் தனிந்து போய்விடக் கூடாதப்பா. ஆராதனைக்கு போல ஆண்டவரே, அதனால நான் ஜெபம் பண்ணல, வேதத்தை வாசிக்கல, ஆமீன் அப்படின்ற சூழ்நிலை வரக்கூடாது ஆண்டவரே. உலகத்தோடு கலந்து விடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, அந்த நேரத்தை பயன்படுத்தி அல்ல ஜெபிக்கிற மக்களாய், துதிக்கிற மக்களாய், ஆராதிக்கிற மக்களாய், கர்த்தரை பற்றி பிடித்து கொள்கிற மக்களாய், தன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்கிற மக்களாய், வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற மக்களாய் ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. விசுவாச மக்களுடைய விசுவாசங்கள் தனிந்து போகாதபடி ஆண்டவரே பல மடங்கு அவர்களை கட்டி எழுப்பும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி ராஜா. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய்கள் நிறுத்தப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் கொள்ளை நோய் நிறுத்தப்பட வேண்டும். இனி அது பரவாதபடி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டளை கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே, ஆண்டவரே உலக நாடுகளிலே, அமெரிக்காவிலே அவைகள் பரவாதபடி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டளை கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாச குடும்பங்களை இவைகள் அணுகக்கூடாது, இவைகள் அணுகக்கூடாது. கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து எல்லாரும் கரங்களை அசைத்து சொல்லுங்க ஆண்டவரே. கிறிஸ்தவ மக்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த புதிய தரிசன ஏஜ் சபையில் உள்ள கிறிஸ்தவ மக்கள் பாதுகாக்கப்படுவார்களாக. அல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுங்க ஆண்டவரே. சீக்கிரத்தில் ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும், சபைகள் திறக்கப்பட வேண்டும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ glory to Lord, glory to Lord, glory to Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர். சொல்லுங்க. இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர், புகழை பார்க்கிலும் இயேசு பெரியவர். மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். சொல்லுங்க. செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். பட்ட பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர், பட்ட பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர். சொல்லுவோம். இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர். அதிசயங்கள் செய்திடும்
இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர். சொல்லுவோம், நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர், நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு பெரியவர். ஆமென். நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அன்பானவர்களே, ஒரு சிறு வேதத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். வேதத்தில் வாசிக்கிறோம் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 தெசலோனிக்கர் 5:17 வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இடை விடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். இதை பல வகையில் நாம் அர்த்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளலாம். அன்பானவர்களே, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்பதற்கு பல வகைகளிலே நாம் இதை அர்த்தப்படுத்தி நாம் எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்தில் இடைவிடுவதற்கு காரணம் என்ன? நாம் நினைத்த உடனே நம்முடைய ஜெபம் நடக்கவில்லை, கேட்டது கிடைக்கவில்லை என்ற உடனே நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் நின்று போய் விடுகிறது. ஆனால் வேதத்தில் வாசித்து பார்த்தால் தானியேல் அழகாக ஜெபித்தான். ஆனால் அநேக நாட்களாக அவனுக்கு ஜெபத்துக்கு பதில் வரவில்லை. ஆனால் ஆண்டவர் 21 நாட்கள் கழித்து அவனோடு பேசினார். மகனே, எனக்கு நீ ரொம்ப பிரியமானவன், நீ ஜெபிக்க தொடங்கினிய அப்பவே நான் பதில் அம்சம் பாண்டாரு. ஹல்லேலூயா சொல்ல கை வைத்தி. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, சில இடங்களில் நம்முடைய ஜெபம், ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறார், ஒருவேளை நாம் மரித்து போனாலும் நாம் பண்ணின ஜெபம் ஒருவேளை மரித்து போகாது. ஹல்லேலூயா, ஆமென். அப்படியான என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு ஜெபம் என்னைக்குமே சாகாது, ஜெபம் உயிரோடு இருக்கு. எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேசங்களுக்காக ஜெபித்து மரித்து போனார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த ஜெபங்களை கேட்டு ஒரு நாட்களிலே அவர்களுக்கு பிறகு பெரிய பெரிய எழுப்புதல்களை தேசத்தில் உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய இந்தியா தேசத்துல கூட, நம்முடைய தமிழ்நாட்டில் அவன் தோமா வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளை அவர் எவ்வளவு ஜெபம் பண்ணிருப்பார், ஆண்டவரே இந்த இந்தியா தேசம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக மக்கள், அநேக சபைகள், அநேக ஊழியக்காரர்கள் எழுப்பி இருக்கிறார்கள். காரணம், தோமா மரித்தார், ஆனால் தோமா செய்த ஜெபம் மரிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஆகையினால் முதலாவதாக எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஜெபம் சில நேரங்களில் ஏன் கேட்கப்படவில்லை? காலம் தாமதிக்கும் போது நாம் அந்த ஜெபத்தை நிறுத்தி விடுகிறோம். ஆனால் என்னுடைய பிள்ளைகளை, காலம் தாமதித்தாலும் நம்முடைய ஜெபம் நிச்சயமாய் கேட்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிளை வாசிக்கிறோம், லூக்கா சுவிசேஷத்துல சகரியா, எலிசபெத். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்றவர்களை குறித்து சகல நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாவற்றின்படி அவங்க பர்ஃபெக்டா நடந்தாங்க. ஆனா அவன் பண்ண ஜெபம் வந்து கேட்ட மாதிரியே தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேரும் வயது சென்றவனானவர்கள் வேதம் சொல்லுது. ஆனால் ஒரு நாளிலே ஆசாரிய முறைமைப்படி அவன் ஆசரிப்பு கூடத்தை ஊழியம் செய்ய போன போது எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் அழகா பேசினாரு. உன் ஜெபம் கேட்கப்படும், வேண்டுதல் கேட்டு. அசந்து போயிட்டான். ஆண்டவர், என்ன நான் அந்த ஜெபத்தை ஸ்டாப் பண்ணி எத்தனையோ வருஷம் ஆகுது, எனக்கு ஒரு பிள்ளை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு எத்தனையோ வருஷம் ஆகுது, இப்போ நாங்கள் வயசாகி போயிட்டோம், இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் தீர்மானம்னு சொல்லி நாங்கள் இதன்படி ஓட ஆரம்பிச்சிட்டோம், இப்போ வந்து நீங்க உன் ஜெபம் கேட்கப்பட்டது சொன்னீங்களே அப்படின்னு அவிசுவாசம் உள்ளவனா கேட்டா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீ ஜெபம் பண்ணி என் ஜெபம் கேட்கப்படலன்னு சொல்லி அந்த ஜெபத்தை நீ ஒருவேளை ஸ்டாப் பண்ணி இருக்கிறியா? இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுறாரு. இல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஜீவன் உள்ள தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு 100 வயதிலையும் பிள்ளைகளை கொடுக்க அவரால் முடியுமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாழ்க்கையில காலங்கள் தாமதித்தாலும் பிள்ளைகளை கொடுக்க அவரால் முடியும். அவர் சரித்திர தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன். வாழ்க்கையில ஜெபத்தை விடாதே. அதான் பவுல் அழகாய் சொல்லுகிறார், இடைவிட்டு விடாதிருங்கள், இடைவேளை விட்டு விடாதிருங்கள், ஜெபம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. கண்பானவர்களே, சில இடங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஜெபத்திற்கு இடைவெளி வருகிறது? ஏன் இடைவெளி வருகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசத்தை கொண்டு வருகிறான்.
அவிசுவாசத்தை கொண்டு வருகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் ஜபத்தை ஆண்டவர் எங்க கேட்க போறாரு, உன் ஜபமெல்லாம் கேட்கப்படாது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில ஆமீன் அவிசுவாசத்தை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமீன், விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். அன்பானவர்களே, நிறைய நேரங்கள்ல ஜபத்தை ஏன் ஜனங்கள் நிறுத்தி விடுகிறார்கள் என்று சொல்லி கேட்டால் அவருடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லாமல் போகிறது. ஆனால் உண்மையாய் சொல்லுகிறேன், கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ள மனுஷன், விசுவாசம் உள்ள மனுஷன், அவன் ஜெபித்துக் கொண்டே இருப்பான், ஜெபித்துக் கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. யோபனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் கடந்து வந்தது. ஆனால் என் மாம்சம் கூட அழுகி போகட்டும், ஆனால் அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் என் தேவனை காண்பேன் என்று சொன்னானே. ஹல்லேலூயா. ஆகையினாலே என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எபிரேயர் நிருபத்திலே சொல்லுகிறது, ஆமென், நீங்கள் உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள், உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். தைரியம் என்று சொன்னால் என்ன? நம்பிக்கை. ஆண்டவர் என்னை கட்டுவார், என்னை எழுப்புவார், என்னை பலப்படுத்துவார், என்னை நடத்துவார் என்ற விசுவாசம், நம்பிக்கை. உங்கள் வாழ்க்கையில குறைந்து போகும்போது உங்கள் வாழ்க்கையிலே ஜபத்திற்கு இடைவெளி வந்து விடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு நாம மகிமைப்படுவதாக. வேதம் தான் யாக்கோபு சொல்லுகிறார், நீ எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி கேளு. ஆனால் யாக்கோபு சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் சந்தேகத்தோடு அவனை கேட்க வேண்டாம். கேட்டால் அப்படிப்பட்டவன் எதையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது என்று சொல்லுங்க. அதனாலே விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியாமல் தடை வருவதற்கு காரணம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது, அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பேதுருடைய புத்தகத்தில் அவர் எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பேதுருடைய புத்தகத்தில் அவர் எழுதும்போது அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்குள்ள ஆமென் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 3ஆம் அதிகாரத்தில், அந்தபடியே புருஷனிலே மனைவியான பலவீன பாண்டமாக இருக்கிற உங்கள் ஜபங்களுக்கு தடைவராதபடிக்கு நீங்கள் வேகத்தோடு அவரோடுக்குள்ள வாழ்ந்து. அப்படியானால் நம்முடைய ஜபத்திற்கு இடைவெளி ஏன் வருது அப்படின்னு சொன்னா, கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனை, சின்ன சின்ன காரியங்களாம் பெருசாக்குறது, கூட்டு பேசுறது, போதறது, இதனால என்ன ஆகுதுன்னா ஜப குறைஞ்சு போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனால தான் ஜபம். அப்படின்னா பைபிள் சொல்லுங்க, உன் ஆவியின் ஒருமை என்ன செய்ய காத்துக்க. சின்ன சின்ன காரியங்கள்லாம் பெருசுபடுத்தாத, சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணாத, சின்ன சின்ன காரியங்கள்லாம் கோபப்பட்டு கொண்டிருக்காத. ஐயோ, கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு நமக்கு எது முக்கியம்? தேவனுடைய பிள்ளைகளை, கணவன் மனைவி ஒன்றாய் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும், சத்துருவை மிதிக்க வேண்டும், தேசத்தை காக்க வேண்டும். இதுதான் முக்கியம். இதை விட்டு கிறிஸ்தவ மக்கள் கூட உலக மக்களை போல சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கொண்டு வேற்றுமையாய் ஒருமனப்பட முடியாதபடி பல வகைகளிலே அவர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளைகள், அதான் பேதுரு அழகா சொல்றாரு, ஜபத்துக்கு தடை வந்துடும், அதனால சின்ன சின்ன காரியங்களை பெருசாக்காத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மன்னிக்க கத்துக்க, மறக்க கத்துக்க. அன்பு சகல பாவங்களையும் மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளை வேதத்தில் அருமையாக பேதுரு எழுதி வச்சாரு. பேதுரு அருமையான கர்த்தருடையதான். அப்போ சொல்றாரு, என் ஜனங்க எனக்காக ஊக்கமா ஜெபம் பண்ணாங்கப்பா. ஆமென். பைபிள் சொல்றது, பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் ஜனங்கள் ஊக்கத்தோடு எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் சிறைச்சாலை இருந்த அந்த மனுஷனை வெளியே கொண்டு வந்துச்சு. என்னுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா. அவள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருந்தார்கள். கூடியிருந்த இடம் அசைந்தது. ஒருமனம் ரொம்ப முக்கியம். கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, என்னுடைய பிள்ளைகளை சின்ன சின்ன காரியங்களெல்லாம் பெருசுபடுத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் வேதனைப்படுத்தாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்தாதீங்க. முடிந்த அளவு வேதம் சொல்லுகிறது, யாவரோடும் சமாதானமா இருக்க நாடுங்கள் என்று எபிரேயர்ல சொல்லும்போது சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் சொல்றாரு, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள வம்பு, புத்தீனமான பேச்சுகள் இவை யாவும் ஆமென் ஸ்தோத்திரம், இவையெல்லாம் நீங்கள் தள்ளிவிட்டு ஆமென் ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பத்தில் ஆமென் ஜெபம் ஏன் இடைவெளி வருகிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில தடைகள் வருவதனாலே. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் ஏன் தடை வருகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி நாட்கள்ல ஆமென் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென் தீமோத்தேயுக்கு நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது, கடைசி நாட்கள்ல ஜனங்கள் எப்படி மாறி போய் விடுவார்கள்? தற்பிரியராய், பணப்பிரியராய், வீம்புக்காரராய், இப்படி எல்லாம் மாறி போயிடுவாங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், துரோகிகளும் துணிகரம் உள்ளவர்களும் இருமாப்புள்ளவர்களும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராய் மாறி போய் விடுவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். விடைவிடாமல் ஜெபம் பண்ண சிலரால தடை வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? கடந்த நாட்களில் விழுந்து பாரத்தோடு கண்ணீரோடு எப்ப பார்த்தாலும் பைபிளை தூக்கிட்டு போய் அறையில உட்கார வச்சு நல்லா ஜமான்னு பண்ணியிருந்தவங்க இப்ப நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்போ நல்லா கதை பேச ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நல்ல டிவியை போட்டு அரசியல் அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் உட்காந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. டிவியை பிடிச்சுக்கிறாங்க. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஜபம் குறைஞ்சி போச்சு அப்படின்னா, என்னுடைய பிள்ளையில தேவ பிரியராய் இருக்கிற மக்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். ஆனால் சுகபோக பிரியராய் மனுஷன் வாழ தொடங்கி விட்டான். சுகபோக பிரியன் சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஏசி கார்ல போறவங்களா சுகபோக பிரியன், சாதாரணமா பைக்ல போறவங்களா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. சுகபோகம் என்பது அவர்கள் இருக்கிற நிலைமையில நேரங்களையும் அவங்கள் பணங்களையும் அவங்களுடைய காரியங்களையும் எப்படி செலவிடுகிறார்களோ அதை வைத்துத்தான் சுகபோகம் என்று சொல்லுகிறது. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு கூட சேர்த்தவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, யாக்கோபு கேட்ட நிருபத்தில் நான் வாசிக்கும் போது யாக்கோபு மிகவும் கண்டித்து ஐஸ்வர்யவான்களை பார்த்து கண்டிக்கிறார். ஐஸ்வர்யவான்களை பார்த்து அவர் முறையிடுகிற சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாக, உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாக மாற கடவுது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஒரு விரோதமாய் ஒருவர் பேசாதிருங்கள். சகோதரன் விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இன்னைக்கு ஜபமெல்லாம் குறைஞ்சு போய் மற்றவங்க என்ன செய்யறாங்க, மற்றவங்க என்ன பண்றாங்க, அவங்கள பத்தி பேசுறாமா, அவங்கள பத்தி பேசுறாமா, இப்படிப்பட்டதான சூழ்நிலை தான் கடந்து தெசலோனிக்கே நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக சொல்லுகிறார். இடைவெளி வரும், குடும்பத்தில் ஒரு மனுக்கு குறையும் போது, நம்முடைய ஜபங்கள் கேட்கப்பட பதில் வருது தாமதமாகும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சுகபோக பிரியராய் நாம் மாறும்போது, அன்பானவர்களே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தமாய் அவிசுவாசம், இப்படிப்பட்ட காரியத்தை நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கண்டினியூவாய் பண்ணி கொண்டிருக்கிற ஜபம் தடைபட்டு போகும். ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரன்ற முறையில் நான் உங்களை வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஆமென் ஸ்தோத்திரம். பவுல் சொன்னது போல, தெசலோனிக்கேல பவுல் சொல்லுகிறது போல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இடைவிடாமல் ஆமென் ஜெபம் பண்ணுங்கள். அது மிக 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 முக்கியமான ஒரு காரியம் என்று பவுல் மிக அழகாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். பவுல் உண்மையாகவே அதை சொல்லும்போது அவர் இப்படி ஒரு வார்த்தை உபயோகிக்கிறார். என்ன சொல்லுகிறார்னா, எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கிறார். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைங்க பண்ற ஜெபம் ஆமென் ஒரு ஊழியக்காரருக்கு தேவை. அது மட்டும் இல்ல, பவுல் கர்த்தருடைய பிள்ளைகள் பண்ணுகிற ஜெபங்களை அவர் மதித்தார். ஆமா, நீ பண்ற ஜெபத்துல என்ன நடந்துற போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கணவன் சொல்லியிருக்கலாம். அப்படிலாம் விட்டால் உன் மனைவி உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், ஆமா நீ என்ன ஜெபம் பண்ணி என்னத்தை பண்ண போற, என்ன சாதிக்க போற அப்படின்னு சொல்லியிருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைய, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 5:17 நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 1ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, 1:25 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லிக்கோ 1:25 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் ஆமென் இந்த தெசலோனிக்கே நிருபத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். காரணம் ஆமென் ஜெபத்தை பவுல் மதித்தார். அந்த ஜெபத்திற்கு வல்லமை உண்டு என்பதை பவுல் அறிந்தார். அப்போஸ்தலர் நடபடிகளையும் வாசிக்கும் போது பிரச்சனையெல்லாம் உண்டான போது சபை மக்கள் எல்லாரும் ஜெபித்தார்கள். கர்த்தர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்தார். இன்றைக்கு கூட என் வசனங்களை நான் சுருக்கிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை, நாம் ஜெபித்த ஜெபங்களை முன்வைத்து நீங்கள் ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், நாம் ஜெபித்து நாளை எந்த ஜெபம் முடிந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இடையிடையில உட்கார்ந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு கூட உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் உட்கார்ந்து உடைய பிள்ளைகள் வாரத்தோடு ஜெபிக்க நீங்கள் தந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைத்து கூட ஆண்டவர் அநேகர் இன்னைக்கு ஜெபம் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஆண்டவரே, ஆனாலும் கூட அவங்களுக்கு ஒரு ஜெப ஆவியை கொடுங்க, ஜெப வாஞ்சை கொடுங்க. ஆண்டவரே, இந்த ஜெபித்த மக்கள் ஆண்டவரை மற்றவர்களுக்காக பரிந்து பேசினபடினாலே அவர்களே உடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த எல்லார் மேலும் உடைய கிருபை இருக்கட்டப்பா.
சமாதானத்தின் தேவன் தாமே நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை சீர்படுத்தி சிறப்படுத்தி ஆசீர்வைத்து கர்த்தர் வழி நடத்துங்க. கனம் மகிமை துதி ஸ்தோத்திரமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord.